எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஹிஸ்டரியில நிறைய விடுதலை போராட்டங்கள், ஆங்கிலேயர்கள் நம்ம கொன்னதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. சுதந்திரம் வாங்கினதும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியவே சுட்டு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியால இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா சார்? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குற? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுவும் காந்தி பிறந்த குஜராத் மண்ணிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படியா? என்ன சார் அது? அது ஒரு மிகப்பெரிய மத கலவரம், குஜராத் கலவரம். பாம்பே படத்துல கூட வருமே, அதுவா சார்? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதுல காட்டினதெல்லாம் ரொம்ப கம்மி. இதுல நடந்த சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது. அத பத்தி சொல்லுங்க சார். அதெல்லாம் நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னது சார்? மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், அன்பு மட்டுமே நிரந்தரம். உலகத்துல மனித தாக்குதல்கள், குற்றங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரியான மனிதர்கள் மேல மனிதர்களே பண்ணக்கூடிய தாக்குதல்கள் ரொம்பவே அதிகம். அது என்னைக்குமே தடுக்க முடியாத ஒன்று. உலகம் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எது சரி, எது தப்பு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட எப்படி பழகணும், இன்னொரு உயிரை எப்படி அணுகணும், இப்படி இதுவரைக்கும் நாம் கற்று வச்சிருக்கிற இதையெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லித் தர்றது மூலமாக இதை குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுசாக இதை தடுக்க வாய்ப்பே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே இந்த குற்றங்கள் நடக்கும். இதில் தனி மனித தாக்குதல்கள், கும்பல் தாக்குதல்கள் எல்லாமே அடங்கும். இந்த பிரச்சனைக்கான காரணம் கருத்து வேறுபாடு. மதத்தின் பேரில், சாதியின் பேரில், மொழியின் பேரில், நிலத்தின் பேரில், நமக்கு பிடிச்சவங்க பேரில், இப்படி ஒரு விஷயத்துக்கு எதிரெதிர் கருத்து கொண்ட 2 பேர் போட்டி போடும்போது தான் தாக்குதல்கள் உருவாகும். இந்தியாவிலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்தில் போர்கள், வெள்ளக்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணப்ப விடுதலை போராட்டங்கள், விடுதலையான பின்னாடி வெளிநாட்டு போர், உள்நாட்டு போர், இப்படி நிறைய சண்டைகள், உயிரிழப்புகள் எல்லாமே நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் இன்னும் சில கொடூரமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதில் ரொம்ப கொடூரமான, இந்தியாவை உலக அரங்கில் அவமானப்படுத்தின ஒரு விஷயந்தான் குஜராத் கலவரம். இந்து இஸ்லாமிய மதத்தினருக்கு நடுவில் குஜராத்தில் நடந்த கலவரம் இந்திய வரலாற்றில் ஒரு அழுக்கான இரத்தக்கரையாக இன்னும் படிஞ்சிருக்கு. இந்தியாவை பற்றின வரலாறை யார் படித்தாலும் இதை நிச்சயம் கடந்து தான் வரணும். அப்படிப்பட்ட இந்த குஜராத் மத கலவரம் எப்படி ஆரம்பிச்சது, எங்கே தொடங்கிச்சு, அது என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிச்சு, எவ்வளவு நாள் நீடிச்சிச்சு, முடிவுக்கு வந்துச்சா இல்லையா, இன்னும் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுக்க பல்வேறு இடங்களில் மத கலவரம் ஏற்பட்டுள்ளது. இந்து மற்றும் இஸ்லாமிய சமூகத்தினரிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். பொது சொத்துக்கள் நிறைய சேதமடைந்துள்ளது. என்னப்பா இது, வடக்குல மத கலவரம் நடந்துட்டு இருக்கான்? கம்முன்னு இருக்க மாட்டானுங்களா? கடவுள் கடவுள்னு கடவுள் பேர்ல கண்டதையும் பண்ணிட்டு மனுஷனை கொன்னுட்டு இருக்கானுங்க. இப்ப யோ நாத்திகரே, இதுதான் சாக்குன்னு கடவுளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? பின்ன நீங்க அதை வச்சுதானே எங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்குறீங்க. எதை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்களோ அதோட பேர்லயே இப்படி கொலை பண்ணிட்டு பொண்ணுங்களையெல்லாம் அசிங்கப்படுத்தி சுத்திட்டு இருக்கானுங்க. அதை யார் கேள்வி கேட்பீங்க? அதையும் நாங்க தான் கேட்போம். ஏன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்கேயும் நாங்க தான் வந்து நிற்போம். அதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். எவனோ ஏதாவது பண்ணானா எல்லாரும் அப்படி ஆகிருவோம் என்ன? வடக்குல வேணா இப்படி எல்லாம் மத கலவரம் நடக்கலாம். தென்னிந்தியால இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1960 ஒருங்கிணைந்த பம்பாய் மாநிலம் 2ஆ பிரிக்கப்படுது. அதில் ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று குஜராத். மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் குஜராத்தில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக ஜிவராஜ் நாராயணன் மேத்தா பதவி ஏற்கிறார். குஜராத்தில் 1969 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான். எந்தவித தடையும் இல்லாமல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு அணியும், மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஒரு அணியும் இருந்தாங்க. குஜராத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியில் நாம் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இந்துத்துவ அமைப்பான RSS குஜராத்தில் நல்லா வளர ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து மறுபக்கம் இஸ்லாமியர்கள் நலனை பாதுகாக்கிறதுக்காக இஸ்லாமிய அமைப்புகள் குஜராத்தில் பல இடங்களில் உருவாக்கப்பட்டு பரவ ஆரம்பிச்சது.
ஆர்எஸ்எஸ் இஸ்லாமிய அமைப்புகள் 2 பேரும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துற விதமா பல்வேறு கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரிவினை கருத்துக்கள் பரப்பப்பட்டதன் காரணமா குஜராத்தில் மிகப்பெரிய அளவில் மத கலவரம் வெடிச்சுது. அந்த மத கலவரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மத கலவரங்கள் தான் குஜராத் அரசியல்ல மதங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. இப்போ வரைக்கும் குஜராத்தோட அரசியல் மதத்தை சார்ந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி, அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல், இது எல்லாமே அப்போ இருந்த குஜராத் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்திச்சு. இது சரிப்பட்டு வராது. குஜராத் நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. எப்படி சொல்றீங்க நீங்க? கேசவாய் பட்டேல் ஆட்சி பண்றத பார்த்தாலே தெரியுதே. ஏங்க, நிலநடுக்கம் வந்ததுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? ஏதாவது பண்ணணும் ஐயா. நிலநடுக்கம் வந்த பின்னாடி மக்களுக்கு எதுவுமே பண்ணாதுதானே இங்க பிரச்சனையே. அதெல்லாம் பண்ணுவார் பாருங்க. இதுக்கப்புறம் பண்ணா என்ன பண்ணலனா என்ன, மக்கள் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸே தேவலாம்னு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ல வரீங்க? கேசவாய் பட்டேலை தூக்கிட்டு நரேந்திர மோடியை முதல்வராக்கிடலாம். குஜராத் இளைஞர்களோட நவ் நிர்மான் அப்படிங்கிற அமைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தொல்லையாக இருந்துச்சு. இருந்தாலும் எதிரணியில் வலிமையான கட்சிகள் இல்லாததால் குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் 1992 ஆண்டுக்கு பிறகு மாறத் தொடங்கிச்சு. 1992 நடந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள் கலவர பூமியாக இருந்துச்சு. அந்த தாக்கம் குஜராத் மாநிலத்திலையும் எதிரொலிச்சது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான இயக்கமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுச்சு. பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் 1995 ஆண்டு நடந்த குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. முதலமைச்சர் கேசவாய் பட்டேல் தலைமையிலான பாஜக அரசு குஜராத் மாநிலத்தில் ஆட்சி அமைச்சாங்க. பாஜக கட்சியில் அப்போ இருந்த உட்கட்சி பூசல் காரணமாக கேசவாய் பட்டேல் பதவியை இழந்தார். இருந்தாலும் 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திரும்ப ஆட்சியை பிடிச்சாரு கேசவாய் பட்டேல். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட ஆட்சி தான் இருக்க போகுதுன்னு நினச்ச கேசவாய் பட்டேலோட ஆசையில் இடி விழற மாதிரி ஒரு இயற்கை நிகழ்வு நடந்துச்சு. அதுதான் குஜராத் நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தில் குஜராத் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. குஜராத் நிலநடுக்க மீட்பு பணிகளில் கேசவாய் பட்டேல் தலைமையிலான பாஜக அரசு மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதுபோக மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையில் நடந்த முறைகேடுகள், இது எல்லாமே கேசவாய் பட்டேல் தலைமையிலான பாஜக அரசு மேலே மக்களுக்கு அவநம்பிக்கையையும் கேள்விக்குறியையும் உண்டாக்குச்சு. நிலநடுக்க பாதிப்பில் இருந்து மக்கள் மீளாத நிலையில் குஜராத் மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் ஆளும் பாஜக அரசு தோல்வி அடைஞ்சது. முதலமைச்சர் கேசவாய் பட்டேலுக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. குஜராத்தில் இருக்கிற பாஜக தலைமையை மாற்றணும்னு கட்சியோட மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. கேசவாய் பட்டேலுக்கு பதிலாக நரேந்திர மோடியை அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு பரிந்துரைக்கப்பட்டுச்சு. இதுக்கு கேசவாய் பட்டேல் தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இடையா இது குஜராத்தில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ணாம உக்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி 4 நாள் கழிச்சா? இல்லைங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏய்யா, கேசவாய் பட்டேலை தூக்கிட்டு நரேந்திர மோடியை போட்டா மறுபடியும் இதே வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வேணா போய் பாருங்க நேர்ல. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். உலகம் பூரா நம்மள காரி துப்புறாங்க. அமைதி பூங்காவா இருந்த இந்தியாவா இப்படின்னு. இன்னும் 2 நாள்ல பாருங்க, எல்லாம் சரியாயிடும். எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. பேசாம முதல்வரை தூக்கிட வேண்டியதா. அடுத்து 10-15 வருஷத்துக்கு குஜராத்ல இனி நம்ம ஆட்சி தாங்க. தயவு செஞ்சு முதல்வரை மட்டும் மாத்திராதீங்க. ஆனாலும் கேசவாய் பட்டேல் ராஜினாமா செய்கிறாரு. பின்னாடியே நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக பதவியேற்கிறார். கேசவாய் பட்டேல் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தப்பவும் எல்கே அத்வானியோட ஆதரவில் குஜராத் மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக பதவியேற்றாரு நரேந்திர மோடி. 2001 குஜராத் மாநிலத்தோட முதல்வராக பதவியேற்ற நரேந்திர மோடி 2014 பிரதமராக பதவியேற்கிற வரைக்கும் குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக தான் இருந்தார். மோடி தலைமையில் குஜராத் வளர்ச்சி பாதையில் போகிறதா பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. மோடி தலைமையிலான குஜராத் மாடல் தான் மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும் அப்படின்னும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மோடி ஆட்சி மேலே இந்தியா உட்பட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் முன் வச்ச விமர்சனம்னா,
அது கோத்ரா கலவரம் தான். 2002 நடந்த கோத்ரா கலவரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதில் கொல்லப்பட்ட பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்கள். 1969 நடந்த மத கலவரத்தப்போ விதைக்கப்பட்ட பிரிவினைவாதம் 2002 கோத்ரா கலவரத்தில் விஸ்வரூபம் எடுத்துச்சு. கோத்ரா கலவரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்களை மோடி தலைமையிலான குஜராத் அரசு வேடிக்கை பார்த்ததா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த கோத்ரா கலவரம் சம்பவத்துக்கு அப்புறம் உலக அரங்கில் அமைதி பூங்கான்னு பெயர் வாங்கின இந்தியாவுக்கு கலவர பூமின்னு ஒரு கெட்ட பெயர் வந்துச்சு. இந்த கோத்ரா கலவர சம்பவம் அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசுக்கு பெரும் தலைவலியாக இருந்துச்சு. இந்த கோத்ரா கலவரத்தினால குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை அந்த பதவியை விட்டு தூக்கிட்டு வேற ஒருத்தரை முதல்வராக போட அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் முடிவு பண்ணதாகவும், ஆனால் பாஜக மூத்த தலைவராக இருந்த எல்கே அத்வானி கடுமையான விவாதம் பண்ணி மோடியை முதலமைச்சராக அந்த பதவியில் நீடிக்க வச்சாருன்னு ஊடகங்களில் செய்திகள் வெளியாச்சு. இதே எல்கே அத்வானி தான் நரேந்திர மோடியை பாஜக வேட்பாளராக முன்னிறுத்தினப்ப அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அப்படிங்கிறது பாஜகவுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஐயோ, ரயில் பட்டியில நெருப்பு பத்திடுச்சு, யாராவது காப்பாத்துங்கப்பா. டேய் அங்க பாருடா, நெருப்பு பத்திக்கிச்சு. இந்த பக்கமும் பத்திக்கிச்சு. அண்ணே, கதவு யாரோ சாத்திட்டாங்க. நல்லா திறந்து பாருங்கப்பா. வாங்க எல்லாரும் சேர்ந்து திறப்போம் வாங்க. ஐயோ, கதவு திறக்க முடியலையே. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. குஜராத்தில் நடந்த கோத்ரா கலவரத்துக்கு அப்புறமா நரேந்திர மோடி நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார். அதுக்கப்புறம் குஜராத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா தேர்தல்லையும் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. குஜராத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியை நடத்திட்டு வராங்க. குஜராத்தில் 2002 நடந்த கலவரங்களுக்கு தொடக்க புள்ளியா அமைஞ்சது கோத்ராவில் நடந்த ரயில் எரிப்பு சம்பவம் தான். 2002 பிப்ரவரி மாதம் 27 குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பில் இருக்கக்கூடிய கரசேவகர்கள் 1700 பேர் அயோத்திக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு ரயிலில் திரும்ப அகமதாபாத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. கரசேவகர்கள் வந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் பிப்ரவரி 27 காலையில் சரியா 7 மணிக்கு கோத்ரா ரயில்வே நிலையத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போ கோத்ரா ரயில்வே நிலையத்தில் நிறைய பேர் கூட்டமாக நின்றுகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கரசேவகர்கள் வந்த பெட்டிகளுக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு கோஷம் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த சில நிமிஷத்தில் கரசேவகர்கள் இருந்த S6 பெட்டி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அந்த பெட்டியில் பத்தின தீ வேகமாக பக்கத்து பெட்டிகள்லையும் பத்திச்சு. ரயில் பெட்டிகள் எரிய ஆரம்பிச்சது. ரயில் பெட்டிகள் எரிய ஆரம்பிச்சதும் அதுக்குள்ளே இருந்த கரசேவகர்களும் பொதுமக்களும் வெளியே வர முடியாமல் அலறி துடிச்சாங்க. உள்ளே இருக்கிறவங்க யாரும் வெளியே வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் முதல்லையே கதவுல ஒரு பக்கத்தை நல்லா கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் தீய வச்சுட்டாங்க. இதனால் உள்ளே இருந்த மக்களால் வெளியே வர முடியல. அவங்க எல்லாரும் தீயில கருகி அவங்களோட உயிர் இழந்தாங்க. டேய், இந்த முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து ரயிலை எரிச்சிட்டானுங்கடா. என்னடா சொல்ற? கரசேவகர்கள் வந்த பெட்டியை பூரா எரிச்சிருக்கானுங்கடா. முஸ்லிம்ஸ் தான் இதெல்லாம் எரிச்சாங்கன்னு யார் உனக்கு சொன்னா? அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. உண்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட அதை சொல்லு. அப்படித்தான் சொன்னாங்க. முஸ்லீம் அதிகமா இருந்த ஏரியால தான் ரயில் நின்னுட்டு இருந்துச்சு. ஏற்கனவே மத கலவரம் எப்படா நடக்கும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் தெரியாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இப்படி பரப்பிட்டு இருக்க. இப்பவே நிறைய கலவரக்காரங்க கும்பலா கிளம்பி முஸ்லிம்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் 14 குழந்தைகள் 27 பெண்கள் உட்பட மொத்தம் 59 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. பொதுவாக ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அது எந்த இடத்துல இருந்து நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள் எந்த சம்பவம் நடந்தாலும் வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எந்த இடத்துல முதல்ல எரிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற சரியான தகவல் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற கருத்து குஜராத் முழுக்க காட்டுத்தீயா பரவுது. இதனால் இந்து மக்களோட மனநிலை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மாறிச்சு. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட கலவரக்காரர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்களோட வெறியாட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க. அவங்களோட பிரிவினைவாத கருத்துக்களால் தவறாக வழி நடத்தப்பட்ட சில அப்பாவி பொதுமக்களும் கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கலவரக்காரர்கள் இஸ்லாமியர் இருக்கிற பகுதிகளாக தேடி போய் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோத்ராவில் தொடங்கின இந்த கலவரம் குஜராத் மாநிலம் முழுக்க நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்கள் நடந்துச்சு. இதுல இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாம இந்துக்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏராளமான மக்கள் தங்களுடைய வீடுகள், இடம், சொத்து எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. குஜராத் முழுக்க நீடிச்ச கலவரத்தை அடக்க அப்போ குஜராத்தில் ஆட்சியில் இருந்த மோடி தலைமையிலான பாஜக அரசும் காவல்துறையும் போதுமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துச்சு. நடந்த வன்முறைக்கு குஜராத் அரசோட மறைமுக ஆதரவு இருந்ததாகவும் அந்த ஆதரவால தான் வன்முறையாளர்கள் எந்தவித பயமும் இல்லாம தைரியமா பொதுமக்களுக்கு எதிராக தங்களுடைய வெறியாட்டத்தை நடத்தினாங்கன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. காவல்துறையோ கலவரத்தை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கா கதவை திறந்துரு, உள்ள வந்தா உன்னை சேர்த்து தான் கொலை பண்ணுவோம். ஹலோ சார், நான் எம்பி ஜாப்ரி பேசுறேன். சார், நான் ஜாப்ரி பேசுறேன் சார். யாராவது இருந்தா பேசுங்க. எங்களை சுத்தி, எங்க வீட்டை சுத்தி கலவரக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ விட்டா எங்களை கண்டிப்பா கொன்னுடுவாங்க சார். யாராவது இருக்கீங்களா? போனை கட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சருக்கே போனை போட்டுருவோம். மோடிக்கே பண்ணி பார்ப்போம். அவரும் போனை எடுக்கல. நம்ம கதை அவ்வளவுதான். ஏண்டா, உங்களை எல்லாம் போனா போதுன்னு விட்டா ரயிலை எரிச்சு எங்களே கொலை பண்றீங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் செத்தீங்கடா. எல்லாரையும் விட்டுங்க. பொதுவா அந்த காலத்துல அகமதாபாத் தொகுதியில இஸ்லாமியர்கள் தான் அதிகமா இருந்திருக்கிறாங்க. அதனால அகமதாபாத் தொகுதியில அதிகமா இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெற்று எம்பியா வருவாங்க. அந்த வகையில் 2002 கலவரம் நடந்தப்ப காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த SR ஜாஃப்ரிங்கிற ஒரு இஸ்லாமியர் தான் அப்போ அங்கே எம்பியாக இருந்தார். 2002 பிப்ரவரி மாதம் 28 அகமதாபாத் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழற பகுதியான குல்பர்க் சொசைட்டி பகுதிக்குள்ள கலவரக்காரர்கள் புகுந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்கத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்போ எம்பியா இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜாஃப்ரி வீட்டுக்கு அடைக்கலம் தேடி இஸ்லாமியர்கள் போயிருக்கிறாங்க. அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எம்பி வீட்டுக்குள்ள போனா தப்பிச்சிடலாங்கிற எண்ணத்துல அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்தவங்களை காப்பாத்திடலாம்னு நினைச்ச எம்பி ஜாஃப்ரியும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாரு. எம்பி ஜாஃப்ரி போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கலவரக்காரர்கள் வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, போலீஸை அனுப்புங்கன்னு உதவி கேட்குறாரு. உதவி கேட்டும் ஒரு போலீஸ் கூட அங்கே வரல. ஆனால் கலவரக்காரர்கள் அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுல குறியா இருந்தாங்க. எம்பி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் வீட்டுக்குள்ளே புகுந்து எம்பி உட்பட அந்த மொத்த இஸ்லாமிய மக்கள் மேலேயும் தங்களோட கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க கலவரக்காரர்கள். வன்முறையாளர்களோட இந்த தாக்குதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாஃப்ரி உட்பட 69 இஸ்லாமிய மக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொலை சம்பவம் பற்றி பேசின ஜாஃப்ரியோட மனைவி ஜாக்கியா ஜாஃப்ரி, என்னோட கணவர் கலவரக்காரங்க எங்கள் வீட்டை சூழ்ந்ததும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்கள வர வைக்க முயற்சி பண்ணார். ஆனால் அவங்க வரல. அதுக்கப்புறம் அப்போ முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு ஃபோன் போட்டு உதவி கேட்க என்னோட கணவர் முயற்சி பண்ணார். ஆனால் முதலமைச்சரை எங்களால் தொடர்பு கொள்ள முடியல. கடைசியில் கலவரக்காரங்க என்னோட கணவர் உட்பட அப்பாவி மக்கள் எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு தன்னோட வேதனையை சொல்லி இருந்தாங்க. இவ்வளோ கலவரம் நடக்குது, போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. மேலிடனா யார சொல்றீங்க? வேற யாரு? எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அந்த கட்சியோட தலைமை. அப்புறம் யாரு முதல்வரோ அவங்க. ஓ, அப்ப இவங்க கலவரத்துக்கு ஆதரவா அரசாங்கமே செயல்படுதுன்னு சொல்றீங்களா? இதை தனியா வேற உங்களுக்கு சொல்லுவாங்களா? பார்த்தாலே தெரியலையா? ஏங்க, நீங்க நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நாம பாட்டுக்கு இங்க இருந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு தெரியாம பண்றாங்க. கலவரம் கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு. கலவரக்காரங்க பொது சொத்துக்களுக்கு தீ வச்சாங்க, பொதுமக்களை அடித்து கொன்னாங்க, இன்னும் சொல்ல முடியாத எல்லா விதமான அட்டூழியங்களையும் பண்ணி இருக்கிறாங்க. கலவரக்காரங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையும் பெருசாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கலவரத்தை வேடிக்கை பார்த்ததா பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் குஜராத் முழுக்க கலவரங்கள் எல்லாமே நடந்திருக்கு.
2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி குஜராத் மாநிலம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைய இடத்துல நடந்துச்சு. அப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள்ல ஒண்ணுதான் பஞ்ச் மஹால் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திலோல் கிராமத்துல நடந்த கலவரம். அந்த திலோல் கிராமத்துக்குள்ள புகுந்த கலவரக்காரர்கள் அங்க இருந்து இஸ்லாமிய மக்கள் மேல கொடூரமான தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல 17 சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. திலோல் கிராமத்துல 17 மக்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பா 2 வருஷம் கழிச்சு முகேஷ் பர்வாத், கில்லோல் ஜானி, அசோக் பாய் பட்டேல், நீரவ் குமார் பட்டேல் உள்ளிட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 22 பேருமே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. 17 அப்பாவி மக்களை கொலை பண்ண சம்பவம் தொடர்பான வழக்கு பஞ்ச் மஹால் மாவட்ட ஹலோல் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. இந்த வழக்கில் 18 வருஷத்துக்கு அப்புறம்தான் தீர்ப்பு வந்துச்சு. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 22 பேரையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஹலோல் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. குற்றத்தை நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லாததால குற்றம் சாட்டப்பட்ட 22 பேரையும் விடுவிக்கிறதாகவும் நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் சொல்லியிருக்கு. வழக்கு நடந்த 18 வருஷத்துல குற்றம் சாட்டப்பட்ட 22 பேர்ல 8 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருந்த 14 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வழக்கை பத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவா வாதாடின வழக்கறிஞர் கோபால் சிங் சோலங்கி சொன்னது என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்ட 22 பேருக்கு எதிராகவும் போதுமான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கல. அதே மாதிரி கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட 17 பேரோட உடலையும் கண்டுபிடிக்கல. இந்த காரணங்களால குற்றம் சாட்டப்பட்ட 22 பேரையும் இந்த வழக்கில் இருந்து நீதிபதி விடுவிச்சிட்டாருன்னு சொன்னாரு. வண்டியா நிறுத்துறா. யாராவது வண்டியில? ஆனா வெட்டி போட்டாங்கண்ணா, உயிருக்கு போராடிட்டு இருக்காருண்ணா. உங்களை உயிரோட விடுறதே பெரிய தப்பு. டேய், வண்டி மேல பெட்ரோல் ஊத்துங்கடா, ஊத்தி கொடுத்துடா. ஒரு பையன் இங்கிருந்து உயிரோட போக கூடாது. நான் வேணான்னு சொல்லுங்கண்ணா, ப்ளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேண்ணா, வேணான்னு சொல்லுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஐயோ, யாராவது எங்களை காப்பாத்துங்க. இதே மாதிரி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில பஞ்ச் மஹால் மாவட்டம் ஹலோல் நகர்ல இருவேறு சமூகங்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கையில பயங்கர ஆயுதங்களோட மோதிக்கிட்டாங்க. அந்த மோதல்ல பொதுமக்களோட ஏராளமான பொருட்கள் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. வன்முறையாளர்கள் பொதுமக்கள் மேல தாக்குதலை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க. பொதுமக்களோட கடைகளையும் அடிச்சு சூறையாடினாங்க. கடைகளை சூறையாடின பின்னாடி அதை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ஹலோல் நகர்ல நடந்த கலவரத்துல காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல படுகாயம் அடைஞ்ச ஒருத்தரை டெம்போ வேன்ல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த டெம்போ வேனை தடுத்து நிறுத்தின கலவரக்காரங்க டெம்போ வேனோட சேர்த்து உள்ள இருந்த ஆளையும் எரிச்சு கொன்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் மசூதியில இருந்து வெளியே வந்த ஒரு நபரை கலவரக்காரங்க அடிச்சு கொலை பண்ணி மறுபடியும் அவரோட உடம்ப மசூதிக்குள்ள தூக்கி கொண்டு போய் வச்சு எரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கிராமத்துல இருந்து ஹலோல் நோக்கி வந்த 38 பேர் கலவரக்காரர்களால கடுமையா தாக்கப்பட்டாங்க. கலவரக்காரர்களோட தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட 38 பேர்ல 11 பேரை உயிரோட எரிச்சு கொலை செஞ்சாங்க. அதுபோக கலவரக்காரர்கள் கிட்ட மாட்டின ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்ட இந்த கொடூர சம்பவம் தொடர்பான வழக்கு ஹலோல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. இந்த கொடூர கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குல மொத்தம் 39 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. குற்றம் சாட்டப்பட்ட அந்த 39 பேர்ல 13 பேர் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த 13 பேரையும் அந்த வழக்குல இருந்து விடுவிச்சு அவங்க மேல இருந்த விசாரணையையும் நீதிமன்றம் நிறுத்தி வச்சது. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருந்த குற்றம் சாட்டப்பட்ட 26 பேரையும் ஹலோல் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கொலை, கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கலவரம் தொடர்பான இந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணி உத்தரவு போட்டுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த 26 பேரையும் விடுதலை பண்ணி இருக்கு ஹலோல் கூடுதல் அமர்வு நீதிமன்றம். ஏய், அவளை பிடிங்கடா. ஐயோ, என்ன விட்டுருங்க. நான் புள்ள தாச்சி பொண்ணு, எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க. ஏய், அவளை விடுங்கடா, அவளை விடுங்க. நீங்களே இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ அடுத்த தலைமுறை வேற உருவாக்குறியா? என்ன விட்டுடுங்க, நாங்க எங்கயாவது போய் முடிச்சுக்கிறோம், எங்களை விட்டுடுங்க. விட்டா தானடி. ஏய், அவளை அப்படியே பிடிங்கடா. ஐயோ, யாரோ காப்பாத்துங்களே. சாவடி, சந்தோஷமா சாவு.
உன் புள்ள இந்த உலகத்துக்கே வராம போயிடுச்சுன்னு சந்தோஷமா சாகு. இவ்வளவு மோசமான இந்த கலவரத்துல ரொம்ப கொடுமையா இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட வயிற்ற கீறி அந்த வயிற்றுல இருந்த குழந்தைய வெளியில எடுத்து அதை தரையில அடிச்சு அதுக்கப்புறம் எரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. உலகத்துல எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் அகிம்சைய உலகத்துக்கே போதிச்ச காந்தி பிறந்த மண்ணான குஜராத்தில் நடந்திருக்குங்கிறது ரொம்பவே வேதனையான, கேவலமான, வெட்கப்படக்கூடிய, அசிங்கப்படக்கூடிய, உலக அரங்கில் தலகுனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரிஞ்ச பின்னாடி இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க மனுஷங்களே கிடையாது, அவனுங்க எல்லாருமே கடவுள் பேரை மதம் பேரை சொல்லிட்டு மனுஷங்களையே கொடூரமாக சொல்லக்கூடிய காட்டு மிராண்டி கூட்டம்னு எல்லாரும் நினைச்சாங்க. குஜராத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பெரும்பாலான பகுதிகளில் தேடி தேடி போய் கலவரக்காரர்கள் அவங்கள வேட்டையாடி இருக்கிறாங்க. ஏராளமான இஸ்லாமிய பெண்களை கலவரக்காரர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. வன்கொடுமை செஞ்ச பின்னாடி அந்த பெண்களை எல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்க போன இஸ்லாமிய ஆண்களையும் கலவரக்காரங்க இரக்கமே இல்லாம கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கற்பனையில நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கொடூரங்கள் குஜராத் மண்ணுல நடந்திருக்கு. குஜராத் கலவரத்துல சுமார் 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதில் 790 பேர் இஸ்லாமியர்கள், 240 பேர் இந்துக்கள் அப்படின்னும் அந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே குஜராத் கலவரத்தில் சுமார் 2000த்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் வெளியான ஆவணங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. எப்பா இந்த குஜராத் கேஸை படிச்சா நமக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்கே. ஏன், என்னாச்சு? குஜராத் ரயில் எரிஞ்சதுல அதுல வந்த ஃபர்ஸ்ட் விசாரணை கமிஷன் இது ஒரு விபத்துன்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? அதுக்கடுத்து இதை பத்தி விசாரிக்க இன்னும் 2 கமிஷன் அனுப்பிச்சாங்க. ஆனா அந்த கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, என்னத்தையா சொல்லுச்சு? அந்த 2 கமிஷன்லயும் இது விபத்தா இல்ல யாராவது வேணும்னே எரிச்சாங்களான்னு எதையுமே சரியா சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு 2 கமிஷன் வேறயா? ஆமா, நிலைமைய பாத்தியா? அதுக்கு அடுத்து வந்த குஜராத் அரசே இன்னொரு கமிஷன் அமைச்சது. அவங்களாவது ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? அவங்க இது திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஏற்கனவே குஜராத் கவர்மெண்ட் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டதா சொன்னாங்க. அப்புறம் அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும்? படிக்க படிக்க தலைவலி தான் வருது. கோத்ரா ரயில்வே விபத்து சம்பவம் தொடர்பாக அப்போ மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணை கமிஷன் ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிச்சது. அந்த அறிக்கையில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் திட்டமிட்ட சதி இல்லை, அது ஒரு விபத்து தான் சொல்லி இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க இந்துக்கள் இருந்த ஒரு ரயில் பெட்டிக்குள்ள இஸ்லாமியர்களால் பெட்ரோல் நிரப்பப்பட்ட கேன்களை கொண்டு போயிருக்க முடியாது. எனவே இது ஒரு விபத்து தான்னு லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான விசாரணை கமிஷன் அறிக்கை சமர்ப்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறமும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக 2 விசாரணை அமைப்புகள் அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுச்சு. அதில் ஒன்று நானாவதி கமிஷன், இன்னொன்று பானர்ஜி கமிஷன். இந்த 2 விசாரணை கமிஷன்களாலேயும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியல. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு சொல்ல முடியல, இது ஒரு விபத்துன்னும் அந்த 2 கமிஷனாலையும் சொல்ல முடியல. கடைசியா குஜராத் அரசே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்துச்சு. அந்த கமிஷனோட விசாரணை அறிக்கையின்படி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ஒரு திட்டமிடப்பட்ட சதின்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அதோட அப்போதைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாத்துல இருந்தும் அவரை விடுவிச்சு அவர் குற்றமற்றவர் அப்படின்னு அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை சமர்ப்பிச்சது. இதுக்கப்புறம் குஜராத் ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு குஜராத் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அந்த வழக்கில் குஜராத் சிறப்பு நீதிமன்றம் குஜராத் மாநில அரசும் ரயில்வே துறையும் சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கலன்னு குற்றம் சாட்டுச்சு. அதுபோக கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 31 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வழங்குச்சு. சிறப்பு நீதிமன்றம் 2011 வழங்கின இந்த தீர்ப்புல 11 பேருக்கு மரண தண்டனையும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு. 2017 அக்டோபர் மாதம் குஜராத் உயர் நீதிமன்றம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்குச்சு. அந்த தீர்ப்பில் சிறப்பு நீதிமன்றம் 11 பேருக்கு வழங்கியிருந்த மரண தண்டனையை ரத்து செஞ்சு அதை ஆயுள் தண்டனையாக குறைச்சிருந்துச்சு. இந்தியாவில் பெண்கள் மேலே நடக்கிற வன்முறை ரொம்ப அதிகம் தெரியுமா? ஆமா, அதான் அடிக்கடி நியூஸ்ல பாக்குறோமே. இங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை
விஷயத்த பண்றதுக்கே யோசிப்பாங்க, தப்புன்னு பயப்படுவாங்க. ஆனா நார்த்ல இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுவாங்க. அது கும்பலா சேர்ந்து நிறைய பெண்களை வன்கொடுமை பண்றானுங்க. ஆமா, இப்ப கடைசியா மணிப்பூர் கலவரத்துல கூட அப்படிதான் பண்ணாங்க. ஆமா, அதை விட குஜராத் கலவரத்துல ரொம்ப மோசமா பண்ணாங்க. என்னடி சொல்ற? கர்ப்பிணி பொண்ணு வயித்தை கிழிச்சு சிசுவை கொண்டானுங்கடி. அந்த பொண்ணு செத்து கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. அந்த கேவல ஜென்மங்களை எல்லாம் ஏதாவது பண்ணாங்களா இல்லையா? தெரியல, எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அததான் உன்னை போல் ஒருவன் படத்துல ஒரு சீன்ல கமல் சொல்லி அழுவாரு. ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. அது இந்த விஷயம் தானா? ஆமா, குஜராத்ல இன்னொரு கர்ப்பிணி பொண்ணும் இந்த கலவரக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, அவங்களுக்கு என்னாச்சு? இரு, கடைக்கு போயிட்டு வந்து சொல்றேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வெளிவந்து இவ்வளவு காலமாகியும் குஜராத் கலவரம் தொடர்பான சில நடவடிக்கைகளும் சம்பவங்களும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. குஜராத் கலவரம் மற்றும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறவங்க சிலரை இப்போ வரைக்கும் கைது பண்ணிட்டு தான் இருக்கு குஜராத் காவல்துறை. அந்த வகையில் 2021 கூட ரஃபீக் உசைன் பதுக் அப்படிங்கிற நபரை குஜராத் காவல்துறை கைது பண்ணிச்சு. இந்த ரஃபீக் உசைன் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளின்னு குஜராத் காவல்துறை சொல்லுது. அந்த ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு ரஃபீக் உசைன் இத்தனை வருஷமா டெல்லியில் தலைமறைவா இருந்தான்னு அவனை கைது பண்ண பின்னாடி குஜராத் காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு. தலைமறைவா இருந்த ரஃபீக் உசைன் அவரோட குடும்பத்தை ரகசியமா சந்திக்க வரும்போது அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவரை சுத்தி வளைச்சு நாங்க கைது பண்ணி இருக்கிறோம்னு குஜராத் காவல்துறை கூறியிருந்தாங்க. குஜராத் கலவரத்தில் ஒரு பெண்ணோட வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய வெளியே எடுத்து அதை கொலை பண்ண சம்பவம் எப்படி ஒட்டுமொத்த மக்களோட மனசாட்சியை உலுக்கிச்சோ அதே மாதிரியான இன்னொரு சம்பவமும் இந்த குஜராத் கலவரத்தில் நடந்துச்சு. அதுதான் பில்கிஸ் பானு அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்ணுக்கு ஏற்பட்ட கனவுல கூட நடக்கக்கூடாத ஒரு கொடுமை. 2002 குஜராத் கலவரம் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் கலவரக்காரர்களுக்கு பயந்து உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நினைப்பில் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல எல்லாம் போய் பதுங்கிட்டு இருந்தாங்க. கலவரக்காரங்க கண்ணுல பட்டா நம்ம உயிருக்கே ஆபத்துங்கிற பயத்துல எல்லாருமே பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடி அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உயிருக்கு பயந்து ஓடின இஸ்லாமியர்கள்ல யாரெல்லாம் கலவரக்காரங்க கண்ணில் படுறாங்களோ அவங்க கிட்ட மாற்றுறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஈவு இறக்கமே இல்லாம கலவரக்காரர்கள் கொலை பண்ணி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கலவரக்காரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண். கடைக்கு போயிட்டு வர உனக்கு இவ்ளோ நேரமா? சரியான கூட்டம்டி. சரி சொல்லு, அந்த குஜராத் கலவரத்துல மாட்டிக்கிட்ட அந்த இன்னொரு பொண்ணு யாரு? அவங்க பேரு பில்கிஸ் பானு. அவங்கள என்ன பண்ணாங்க? அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுவும் பக்கத்து வீட்டுல தெருவுல இருந்து தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணிட்டாங்க. அட கொடுமையே. அப்புறம் என்ன ஆச்சு? அவனுங்களுக்காவது தண்டனை கொடுத்தாங்களா? பிடிச்சாங்களா? பிடிச்சாங்க. ஆனா வழக்கம் போல தண்டனை கிடைக்கல. அந்த பொண்ணு உயிர் போகாம தப்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கலன்னதும் அதை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு? இதான் நம்ம ஊர். நாம தான் பார்த்துருக்கணும் பத்திரமா. ஆமா, எப்பதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பொண்ணுங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ. பில்கிஸ் பானு மட்டுமில்ல, அவரோட ஒட்டுமொத்த குடும்பமே கலவரக்காரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட சிக்கின பில்கிஸ் பானுவையும் அவரோட இருந்த 3 பெண்களையும் கலவரக்காரர்கள் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணினாங்க. அந்த 3 பெண்களையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச வன்முறையாளர்கள் பில்கிஸ் பானுவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கொலை பண்ணாங்க. கலவரக்காரர்களால் கொலை செய்யப்பட்ட 8 பேர்ல பிஞ்சு குழந்தை 1. கலவரக்காரங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பில்கிஸ் பானு 3 மணி நேரம் மயக்க நிலையில் இருந்திருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தப்ப தான் தனக்கு நடந்த கொடுமைகளை பில்கிஸ் பானு உணர்ந்திருக்கிறாங்க. பில்கிஸ் பானு உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட இருந்து துணியை வாங்கி தன்னோட உடலை மறைச்சிருக்கிறாங்க. பில்கிஸ் பானு கலவரக்காரர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டப்ப அவங்க கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இரக்கமே இல்லாத கும்பல் கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள ஈவு இரக்கமே இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. பில்கிஸ் பானு தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றியும் தன்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் கொலை செய்யப்பட்டது பற்றியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க.
பில்கிஸ் பானு கொடுத்த புகாரை எடுத்துக்கிட்ட காவல்துறை 19 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துச்சு. பில்கிஸ் பானுவுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அப்புறம் அவரோட குடும்பம் கொலை செய்யப்பட்ட வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அதுபடி சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சது. பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கு மும்பை நீதிமன்றத்தில் நடந்துச்சு. இந்த வழக்கில் மும்பை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 19 பேர்ல 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு வழங்கிச்சு. விஷயம் தெரியுமா? அமெரிக்கால மோடிக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? எதுக்கு? குஜராத்ல கலவரம் நடந்ததுல, அதனாலதான். ஓ, அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்களா மோடி தான் பண்ணதுன்னு? ஆமா, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அதானே சொல்றாங்க. ஆனா அது எங்கேயும் உறுதி செய்யப்படவே இல்லையே. கோர்ட்ல கேஸ் போயிட்டு தானே இருக்கு. ஏன்பா, ஒரு முதல்வர் மாநிலம் பூரா கலவரம் வெட்டு குத்து நடந்துட்டு இருக்கு, அதை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுலயே தெரியலையா யார் பண்ணதுன்னு? எப்பா, வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. எதா இருந்தாலும் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் உண்மை. யாராவது கலவரத்தை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? குஜராத் கலவரங்கள் நடந்த சமயத்தில் அப்போ முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. முதலமைச்சராக இருந்த மோடிக்கு கலவரம் நடக்க போகிறது முன்னாடியே தெரியும்னு கலவரத்தை அடக்க பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு காவல்துறையினருக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் குஜராத் கலவரம் நடந்ததுக்கு பிறகு அப்போ குஜராத் முதல்வராக இருந்த மோடி அமெரிக்கா போக நினைச்சாரு. ஆனால் அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் விசா தர மறுத்துடுச்சு. குஜராத் கலவரங்களுக்கு மோடியும் ஒரு காரணம் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா மோடிக்கு விசா தரல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. குஜராத்தில் நடந்தது கலவரம் மட்டுமில்லை, அது ஒரு அரச பயங்கரவாதமும் கூட. அதை திட்டம் போட்டு செஞ்சது மோடி தலைமையிலான பாஜக அரசுன்னு அந்த சமயத்தில் பலர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. கலவரம் செஞ்சவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. ஆனால் காவல்துறையோ அதை சரியாக செய்யாததால் கலவரம் செஞ்ச ஏராளமானவங்க அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை பெறாமலேயே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க. கொலை செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கலன்னும் சிலர் தங்களுடைய வேதனையை அந்த சமயத்தில் வெளிப்படுத்தினாங்க. முதல்வராக இருந்த மோடி மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை காவல்துறை தரப்புல நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காததால தான் நரேந்திர மோடி இந்த கலவர வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டாருன்னு காவல்துறை சரியா விசாரிச்சு ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தா நரேந்திர மோடி தண்டிக்கப்பட்டிருப்பாருன்னு பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சொல்றாங்க. இந்தியாவில் நடந்த மத கலவரம் பத்தி எந்தெந்த படத்துல காமிச்சிருப்பாங்க தெரியுமா? பாம்பே, ஹேராம், ஜிப்சி, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆமாமா, அந்த ஜிப்சி படத்துல அந்த முக்கியமான 2 பேர் கேரக்டர் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. யார சொல்ற? அசோக் மூச்சி அன்சாரி கேரக்டர் தான். ஒருத்தர் கொலை பண்ண வருவாரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் கெஞ்சுவாரு. அதான் அது உண்மையா நடந்த சம்பவம். நிஜமாவா சொல்ற? அப்புறம் நீ என்ன படத்துக்காக வச்சாங்கன்னு நினைச்சியா? அது உண்மையாவே நடந்தது. கடைசியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? ஆமா, அதை தான் படத்துலயும் காமிச்சிருக்காங்க. குஜராத் கலவரம் பற்றி நாம் ஏதாவது தேடி பார்த்தாலோ இல்லை நினச்சி பார்த்தாலோ நம்மோட ஞாபகத்துக்கு வர்றது 2 புகைப்படங்கள் தான். ஒன்று, ஒருத்தர் தலையில் கர்ச்சீஃப் கட்டிட்டு கையில் 2 கத்தியோட ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருக்கும் நபரின் பெயர் அசோக் மோச்சி. இன்னொன்று, ஒருத்தர் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறது போல இருக்கிற புகைப்படம். கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற புகைப்படத்தில் இருக்கும் நபர் குத்புதீன் அன்சாரி, குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர். அசோக் மோச்சியும் அன்சாரியும் கலவரம் நடந்து 17 வருஷம் கழித்து பிரபல ஊடகம் ஒன்றில் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த பேட்டியில் பேசியிருந்த அசோக் மோச்சி, எனக்கு பணம் கிடைச்சா ஒரு செருப்பு கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்டபடியே எனக்கு பணமும் கிடச்சி நான் ஒரு செருப்பு கடையும் வச்சேன். அந்த செருப்பு கடையோட திறப்பு விழாவுக்கு நான் குத்புதீன் அன்சாரியை கூப்பிட்டுருந்தேன். அவரும் வந்து என்னோட கடையை திறந்து வச்சாரு. கலவரம் நடந்த சமயத்தில் என்னோட புகைப்படத்தை ஊடகங்கள் பயன்படுத்தினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மத கலவரங்களுக்கு பெயர் போன அகமதாபாத் மத நல்லிணக்கத்துக்கு சின்னமாக இருக்குதுன்னு நிரூபிக்கத்தான் என்னோட கடையை அன்சாரியை வச்சு திறக்க வச்சேன். இதை வலியுறுத்துற விதமாக தான் என்னோட கடைக்கு ஒற்றுமை காலனி அகம்னு பொருள் வர்ற மாதிரி பேர் வச்சேன். குத்புதீன் அன்சாரி ஒரு நல்ல மனிதர். அவரோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இந்துக்களுக்கு எதிராக ஒரு தவறான வார்த்தை கூட அவர் சொன்னதில்லை. குத்புதீன் அன்சாரி ஒரு உண்மையான இஸ்லாமியர்.
2002 கலவரத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மூலமாக மக்கள் யாரும் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளோட தாக்கங்களுக்கும் ஆளாகிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அசோக். அதே பேட்டியில் பேசியிருந்த அன்சாரி அசோக் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இது மாதிரி இனிமே குஜராத்தில் எந்த சம்பவமும் நடக்காதுன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. இஸ்லாமியர்களும் இந்தியாவின் குடிமக்கள் தான் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த பேட்டியில் கண்ணீர் மல்க பேசியிருப்பாரு. கலவரம் பண்ணவங்களை யாராச்சும் தட்டி கேட்டாங்களா? கேட்டாதான் கொலை பண்ணிடுறானுங்களே. திரும்ப எதுக்கு பழசையே பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷமாகியும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. ஆமா, எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. நாம இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது பண்ணணும் அவங்கள. எதுவும் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாரும். எல்லாம் விதி. சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாமா? இல்ல, நான் மறுபடியும் அங்கேயே போய் வாழலான் இருக்கேன். இங்க என்னால இருக்க முடியல. அங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் வருமே. பரவாயில்ல, அதுதான் என் வீடு. நான் அங்கதான் போய் இருக்க போறேன். நீயும் வரதுன்னா வா. குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வழங்கப்பட்ட இடத்துக்கு பெயர் தான் சிட்டிசன் நகர். கலவரம் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா குஜராத்தில் எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சு. அகமதாபாத் நகரமே வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 20 வருஷமாக சிட்டிசன் நகரில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் எந்தவித பெரிய மாற்றமும் ஏற்படலை. அந்த இடம் இன்னமும் குப்பை மேடுகளாகவும் அழுக்கு படிஞ்ச இடமாகவும் தான் காணப்படுது. கலவரத்தில் ஏற்பட்ட பாதிப்பை விடவும் இந்த 20 வருஷமாக குப்பைகளுக்கு நடுவில் வாழ்கிறது தான் இந்த சிட்டிசன் நகர் பகுதி மக்களுக்கு மிகவும் கொடுமையான விஷயமா இருக்கு. சிட்டிசன் நகரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு வராங்க. இவங்க எல்லாருக்கும் நரோடா பாட்டியால சொந்தமா வீடு இருக்கு. குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ சிட்டிசன் நகரில் வசிக்கிற காத்தூன் பெண் அப்படிங்கிற பெண் ஒருத்தர் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2002 கலவரம் ஆரம்பித்தப்போ எனக்கு தெரியவே இல்லை. நான் வீட்டில் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஓடுங்க ஓடுங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு மக்கள் வந்தாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது கலவரம் செஞ்சுக்கிட்டு இருந்த கும்பல் நாங்கள் வசித்த பகுதிக்கு வந்துடுச்சு. கலவரக்காரங்க கையில் துப்பாக்கி, அப்புறம் கத்தி, இன்னும் நிறைய ஆயுதங்களோட வந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி ஒளிஞ்சுக்கிட்டோம். நைட்டு 2 மணி இருக்கும். அப்போ எங்கள் பகுதிக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க. உங்களையெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து முகாமில் அடைச்சி வச்சுட்டாங்க. அப்படித்தான் தப்பிச்சோம். சிட்டிசன் நகரில் கோடை காலத்தில் இங்கே கொட்டி இருக்கிற குப்பையில் தீ பிடிக்கும். அப்படி தீ பிடிக்கும் போது நிறைய புகை கிளம்பும். அந்த புகை மூட்டம் வீடுகள் முழுக்க சுற்றி இருக்கும். அந்த புகையால் மக்களுக்கு மூச்சு திணறலும் ஏற்படும். மழை பெஞ்சதுன்னா சேறு சகதி ஏற்படும். வெள்ளம் வந்தப்போ ஒட்டுமொத்த சிட்டிசன் நகருமே தண்ணியில் மூழ்கிடுச்சு. நான் திரும்ப ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கே போனேன். ஆனால் அங்கே என்னால் இருக்க முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மக்களும் குழந்தைகளும் கத்தின அந்த சத்தங்கள் தான் இன்னமும் என்னோட காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால் ஒரு நாள் கூட அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. நான் மறுபடியும் திரும்பி இங்கேயே வந்துட்டேன்னு வேதனையோட சொன்னாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். சரிம்மா, என்ன பண்றாரு, என்ன படிச்சிருக்காரு? இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலை பார்க்கறான். அப்படியா, நல்லது. வீடு எங்கம்மா இருக்கு? சிட்டிசன் நகர்ல. சிட்டிசன் நகரா? ஆமாங்க. ஏன்? அந்த ஏரியா கொஞ்சம் கலீஜா இருக்குமேமா. ஆமா, பொண்ணு ஓகே சொல்லிட்டா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல வேற வீடு கூட பாத்துடலாங்க. சொந்த வீடு தாமா எல்லா பொண்ணு வீட்லயும் கேக்குறாங்க. நீங்க வேற சிட்டிசன் நகர்னு சொல்றீங்க. இந்த ஏரியா பேரை சொன்னாலே எல்லாரும் யோசிப்பாங்கம்மா. அப்படி என்னங்க பிரச்சனை? என்ன நடந்து இங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியுமா, இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கணும்ல. நீங்க தாங்க பேசி புரிய வைக்கணும். சரி, இவ்வளவு சொல்றீங்க, பாப்போம். அதே சிட்டிசன் நகரில் ஹசீனா பானு அப்படிங்கிற பெண் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல குடியிருக்கிறதால என்னோட பசங்களுக்கு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்குது. குப்பைகளுக்கு நடுவில் வீடு வச்சிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு நிறைய பேர் தட்டி கழிச்சிடுறாங்க. இதனால் என்னோட பசங்களுக்கு இன்னமும் கல்யாணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டிசன் நகர் பகுதியில் நிறைய பேருக்கு இதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஒரு சிலருக்கு இன்னமும் வீடு நரோடா வாட்டியால இருக்குது. அவங்க அங்கே போயிடுவாங்க. கலவரத்தில் வீட்டை மொத்தமாக இழந்தவங்க எங்கே போவாங்க? இங்கே தான் இருந்தாகணும். எங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருந்த நாங்கள் இப்போ மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டோன்னு வேதனையோடு சொல்லியிருக்கிறாங்க.
சிட்டிசன் நகர் மட்டும் இல்லாம குஜராத் கலவரத்துல பாதிக்கப்பட்ட இடம் பெயர்ந்தவங்களுக்காக நிறைய காலனிகள் கட்டப்பட்டிருக்கு. குஜராத்தில் அகமதாபாத், வதோதரா, ஆரவல்லி, பஞ்ச்மஹால், நெக்ஸானா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 83 இடங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக காலனிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த காலனிகள் 3087 குடும்பங்களைச் சேர்ந்த 16,087 பேர் வசிச்சுக்கிட்டு வராங்க. சில காலனிகளோட நிலைமை சிட்டிசன் நகரை விட நல்லா தான் இருக்கு. குஜராத் கலவரம் தொடர்பாக பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, குஜராத் கலவரத்துக்கு முழுக்க காரணம் RSS கரசேவகர்கள் தான் நிரூபிக்கிற விதமாக சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ எடுத்து ஒரு குறும்படம் பண்ணியிருந்தார். அந்த குறும்படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அந்த சமூக ஆர்வலர் மர்மமான முறையில் இறந்துட்டார். சமூக ஆர்வலரோட மனைவி தான் அந்த குறும்படத்தை அதுக்கு பிறகு வெளியிட்டாங்க. அந்த குறும்படத்தில் கோத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலோட 13 ரயில் பெட்டிகள் எடுக்கப்படுறதுக்கு பல 100 லிட்டர் டீசல் தேவைப்பட்டிருக்கு. இவ்வளவு லிட்டர் டீசலை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ரயில் பெட்டிகள் எரிய வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாக பத்திர ஏதோ ஒரு தீ விபத்தால் 13 பெட்டிகள் எரிஞ்சு சாம்பலாக வாய்ப்பில்லை. பல 100 லிட்டர் டீசலை ஊற்றி அதை கொளுத்துனதில் ஏற்படுற கடுமையான வெப்பத்தால் மட்டும்தான் இத்தனை ரயில் பெட்டிகள் எரிய முடியும். கரசேவகர்கள் பயணம் செய்கிற விவரம் எல்லாமே கரசேவகர்களுக்கும் RSS அமைப்புக்கும் VHP அமைப்புகளுக்கும் தான் தெரியும். இது மூலமா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு முழுக்க RSS தான் காரணம்னு அந்த சமூக ஆர்வலர் அவரோட குறும்படத்துல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? குஜராத் கலவரத்தை யார் பண்ணது? அதான் தெரில. கேட்டா பாகிஸ்தான் சொல்றாங்க, காங்கிரஸ்னு சொல்றாங்க. ஆனா ஆட்சியில மோடி தானே இருந்தாரு. ஆமாடா, முஸ்லிம்ஸ் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதிகமா பாதிக்கப்பட்டது அவங்க தானே. ஆமா, முஸ்லீம் அமைப்புகள் இல்ல முஸ்லீம் தீவிரவாதிகள் யாராவது இந்த விஷயத்த பண்ணியிருந்தா அவங்களே வெளியில சொல்லிருவாங்கல்ல. எப்படிடா சொல்லுவாங்க? வெளியே சொன்னா பிரச்சனை ஆகாதா? நீ வேணா தீவிரவாத தாக்குதல் செய்திகள் எல்லாத்தையும் பாரு. பெரும்பாலும் ஒசாமா பின்லேடனே நாங்க தான் பண்ணோம்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் சில தீவிரவாத அமைப்புகளும் இந்த சம்பவம் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அப்ப குஜராத் கலவரத்தை முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு எதுவும் பண்ணலன்னு சொல்றியா? ஆமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. அப்படி ஏதாவது நடந்தா உளவுத்துறைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்லடா. இவ்வளோ அசால்ட்டா யாரும் இருக்க மாட்டாங்க. என்னவோ சொல்றப்போ. தமிழா பாண்டியன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, பிரக்யா சிங் அப்படிங்கிற பாஜக MP பேசும்போது இந்த கோத்ரா சம்பவத்தை நாங்க தான் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. RSSோட கொள்கையே எப்படியாவது அரசியல் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், மக்களை எப்பவும் பயம் கலந்த அச்சத்தோடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். 1920 RSS ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணமே இந்த நாடு கம்யூனிஸ்டுகள் கிட்ட போயிடக்கூடாது, கிறிஸ்டியன் முஸ்லீம் போன்ற சிறுபான்மை மக்கள் கிட்ட போயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களுக்காகத்தான் RSS இயக்கம் 1920 காலகட்டங்களில் அவசரமாக தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அடுத்த 100 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் RSS ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம். RSS எப்போதும் முழுக்க அவர்களுடைய திட்டத்தை நோக்கித்தான் நகர்றாங்க. அவங்களோட திட்டம் பயங்கரவாத திட்டமாக தான் இருக்கு. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் மூலமாக நடந்த கலவரத்துக்கு பிறகு தான் அடுத்த 20 வருஷம் குஜராத்தில் தொடர்ந்து பாஜக ஆட்சியில் இருந்துட்டு வருது. பொதுவாக இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்கள் ஒரு சம்பவத்தை செய்யறாங்கன்னா திரும்ப இஸ்லாமிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அதே மாதிரியான சம்பவத்தை திரும்ப குஜராத்தில் செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியான ஒரு சம்பவம் திரும்ப எங்கேயும் நடக்கலை. இதிலிருந்து இது இஸ்லாமிய தீவிரவாதிகளோட செயல் இல்லைன்னு தெரியுது. அப்போ இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா யார் அதிகமாக பலம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாகவும் குஜராத் கலவரம் தொடர்பாகவும் சரியான புலன் விசாரணை நடக்கலை. கலவரம் நடந்த சமயத்தில் குஜராத்தில் உளவுத்துறை DGPயாக இருந்தவர் தேர்தல் ஆணையத்தில் போய் சொல்கிறாரு, இப்போ குஜராத்தில் தேர்தல் நடத்த சரியான சூழல் இல்லை, இப்போ தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் குஜராத்தில் நடைபெற இருந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுது. உளவுத்துறை DGP அப்படிங்கிறவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவரே தேர்தல் இப்போ நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவங்கள் மூலமாக கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் திட்டம் போட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு தெரியுது.
சாதாரண ஒரு இயக்கத்தாலேயோ சாதாரண மக்களாலேயோ இவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்ய முடியாதுன்னு அரசியல் ஆர்வலர்கள் பலரும் சொல்றாங்க. ரயில் பெட்டியில் இருந்தவங்க எல்லாம் வெளியே தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கதவையும் அடைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போதே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைதான்னு நிறைய உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னையா இது? குஜராத் கலவரத்துல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல தப்பு இருந்திருக்காது, அதான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஏண்டா அப்புறம் எதுக்கு இவங்க மேல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்க? சந்தேகம் தானே. சந்தேகத்துல அரெஸ்ட் பண்றது ஒரு காரணம். நிரபராதிய குற்றவாளியான்னு கோர்ட்டு தான் சொல்லணும். சரி, உன் வழிக்கே வரேன். இவனுங்க எல்லாம் நிரபராதின்னா கலவரம் பண்ணது யாரு? அதான் தெரியல, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இத்தனை வருஷமாயுமா கண்டுபிடிக்காம இருக்காங்க? ஆமாங்க, அந்நிய சக்தின்னு தான் சொல்றாங்க எல்லாரும். ஏயா, பாதிக்கப்பட்ட மக்களே நிறைய பேரை அடையாளம் காட்டியிருக்காங்க. அவனுங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, எல்லாம் விசாரிச்சு எடுக்கிற முடிவு தான். நீங்களே இவ்வளவு யோசிக்கிற போது வக்கீல் நீதிபதிலாம் எவ்வளவு யோசிப்பாங்க? அடேங்கப்பா, ரைட்டு. குஜராத் கலவரம் இஸ்லாமியர்கள் பண்ணது கிடையாது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இன்னும் சில விஷயங்களை தமிழா பாண்டியன் முன் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஒருவேளை இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்கள் இதை செஞ்சிருந்தா யார் செஞ்சாங்களோ அவங்களே அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உலகம் முழுக்க அதான் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய தீவிரவாத இயக்கமும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவே இல்லை. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்காத போது அதை யார் செஞ்சிருப்பாங்கங்கிறத தீர விசாரிச்சிருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை அப்போ இருந்த மோடி தலைமையிலான குஜராத் அரசோ குஜராத் காவல்துறையோ சரியா விசாரிக்கவே இல்லை. சரியான ஆதாரங்களை திரட்டி இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை சட்டத்துக்கு முன்னாடி அவங்க நிறுத்தவே இல்லை. விலமதிக்க முடியாத ஏராளமான மனித உயிர்களை அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் நாம் இழந்திருக்கிறோம். அந்த பரிபூர்ண உயிர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக குஜராத்தை ஆளும் பாஜக அரசு சரியான ஒரு விசாரணை ஏஜென்சியை நியமிச்சிருக்கணும். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஏஜென்சியை கூட அவங்க இந்த விசாரணைக்காக பயன்படுத்தி இருக்கலாம். அது மூலமா இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி மூளையா இருந்தது யார் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். தப்பு செஞ்சவங்களும் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இது எதையுமே குஜராத் அரசு செய்யல. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க சரியான நடவடிக்கை எடுக்கல, இல்லைனா லேட் பண்றீங்க அப்படின்னா அந்த குற்றத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம் ஆகுது. அப்போ குஜராத்தில் ஆட்சியில் இருந்த முதலமைச்சரோ இல்லை உள்துறை அமைச்சரோ குஜராத் காவல்துறையோட கையை கட்டி போட்டிருக்கணும். அதனால தான் இவ்வளவு கொடுமையான கலவரங்கள் நடந்தும் காவல்துறை பெரிய நடவடிக்கை எடுக்காம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. எம்பின்னு கூட பார்க்காம என் புருஷனையே கொண்டுட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இதை பண்ணினவங்க எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம். என் புருஷனே போயிட்டாரு, இதுக்கு மேல நான் என்ன பண்றது? நீங்க இப்படி மனசை தளர விடாதீங்க. நாம இத சும்மா விட்டாதான் தப்பு. கோர்ட்டு கேஸ்னு எத்தனை வருஷம் அலையிறது? நாம இதெல்லாம் பண்ணலன்னா ஜாஃப்ரி சார் நம்மள மன்னிக்க மாட்டாரு. இதுதான் நாம அவருக்கு செய்யற மரியாதை. கோர்ட்டுக்கு போனா மட்டும் நியாயம் கிடைச்சிடுமா? அவங்களுக்கு ஆள் பலம் அரசியல் பலம்னு எவ்வளவு இருக்கு. நீதி கிடைக்கும்னு நம்புவோம். முறைப்படி எல்லா ஆதாரத்தையும் எடுத்து கோர்ட்ல கொடுப்போம். என்னால தனியா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேம்மா. குஜராத் கலவரத்தில் ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற ஒரு ஆள் மனித உரிமை செயல்பாட்டாளரான தீஸ்தா சீத்தல்வாட். குஜராத் கலவரம் வழக்கில் தீஸ்தா சீத்தல்வாட் எப்படி சம்பந்தப்பட்டாங்க, அவங்க ஏன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரலான MC சீத்தல்வாட்டின் பேத்தி தான் தீஸ்தா. வழக்கறிஞர் அதுல் சீத்தல்வாட் சீதா சீத்தல்வாட்டோட மகள். பத்திரிகையாளரா தன் வாழ்க்கையை தொடங்கினவர். மும்பையில் தி டெய்லி, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஸ்னஸ் இந்தியா ஊடகங்களில் வேலை பார்த்தவர். குஜராத் கலவர வழக்கில் இருந்து அப்போ குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி உள்ளிட்ட சிலர் விடுவிக்கப்பட்டாங்க. இவங்களுடைய விடுதலையை எதிர்த்து குஜராத் கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட MP ஜாஃப்ரியோட மனைவி வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த விசாரணையில் ஏதோ சதி நடந்திருக்கு, மறுபடியும் இந்த குஜராத் கலவர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தணும்னு அவங்களோட மனுவில் சொல்லியிருந்தாங்க. இதே போலத்தான் சமூக ஆர்வலரான தீஸ்தா சீத்தல்வாட்டும் உச்ச நீதிமன்றத்தில் குஜராத் கலவரம் தொடர்பாக மறுபடியும் விசாரணை நடத்தணும்னு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. குஜராத் கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட MP ஜாஃப்ரியோட மனைவி இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் வாதாடுறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க தீஸ்தா சீத்தல்வாட். தீஸ்தா சீத்தல்வாட் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினதுனால அந்த தீஸ்தா சீத்தல்வாட் மேலேயே ஒரு வழக்கு போட்டு அவங்கள சிறையில் தள்ளிட்டாங்க.
இந்த வழக்குல சமீபமா தீர்ப்பளிச்ச உச்ச நீதிமன்றம் குஜராத் கலவர வழக்குல இருந்து நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களை விடுதலை செஞ்சது சரிதான்னு சொல்லி இருந்துச்சு. குஜராத் கலவரம் தொடர்பா திரிக்கப்பட்ட ஆவணங்கள், திரிக்கப்பட்ட சாட்சியங்கள் வழங்கினதா சமூக ஆர்வலரான தீஸ்தா சீதல்வாட், முன்னாள் IPS அதிகாரியான சஞ்சீவ் பட் உள்ளிட்டவங்க மேல குஜராத் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது. குஜராத் கலவர வழக்கை விசாரிச்ச சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு IPS அதிகாரி சஞ்சீவ் பட், RP ஸ்ரீகுமார், சமூக ஆர்வலர் தீஸ்தா சீதல்வாட் எல்லாரும் தவறான தகவல்களை வழங்கினதா அவங்க மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு தீஸ்தா சீதல்வாட் கைது செய்யப்படுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல உச்ச நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்பை நான் வாசிச்சேன். அதுல தீஸ்தா சீதல்வாட் பெயரும் இடம்பெற்று இருக்கு. தீஸ்தா சீதல்வாட் NGO ஒன்று நடத்திட்டு வராங்க. அந்த NGO அமைப்பு குஜராத் கலவரம் தொடர்பா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அமித்ஷா பேட்டி கொடுத்து முடிச்சு சில மணி நேரத்துல மும்பையில இருந்த தீஸ்தா சீதல்வாட் வீட்டுக்கு போன குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தீஸ்தா சீதல்வாட்டை கைது பண்ணாங்க. RB ஸ்ரீகுமாரை அகமதாபாத்ல வச்சு குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது பண்ணாங்க. விடுதலை செய், விடுதலை செய், தீஸ்தாவை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், தீஸ்தாவை விடுதலை செய், வேரறுப்போம், வேரறுப்போம், பாசிசத்தை வேரறுப்போம், 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 பாசிசத்தை வேரறுப்போம், கைவிடு, கைவிடு, அரசு பயங்கரவாதத்தை கைவிடு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், விடுதலை செய், விடுதலை செய், தீஸ்தாவை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், தீஸ்தாவை விடுதலை செய், வேரறுப்போம், வேரறுப்போம், பாசிசத்தை வேரறுப்போம், 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 பாசிசத்தை வேரறுப்போம், கைவிடு, கைவிடு, அரசு பயங்கரவாதத்தை கைவிடு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும். சமூக ஆர்வலர் தீஸ்தா சீதல்வாட் கைது செய்யப்பட்டதுக்கு நாடு முழுக்க கண்டனங்கள் எழுந்துச்சு. தீஸ்தா சீதல்வாட்டை கைது பண்ணதுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இது தொடர்பா அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அயராது பாடுபட்டவர் தான் தீஸ்தா சீதல்வாட்டும் RB ஸ்ரீகுமாரும். சங் பரிவார அரசியலோட இந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அடிபணியாது அப்படின்னு அவருடைய கண்டன பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு. பொதுவாக எந்த நீதிபதியும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் தேடி அலைய மாட்டாங்க. அவங்களோட மேஜைக்கு எது சாட்சியமாகவும் ஆதாரமாகவும் வருதோ அதை வச்சு தான் அவங்க முடிவுக்கு வருவாங்க. அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்ச சாட்சியங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவங்க மேற்கொண்டு தேவையான ஆதாரங்களோ இல்லை சாட்சியங்களையோ சமர்ப்பிக்க சொல்லுவாங்க, இல்லை தேவையான விவரங்களையோ கேட்பாங்க. ஆனால் இந்த குஜராத் கலவர விஷயத்தில் நீதிபதிகள் முன்பு எந்த விதமான சரியான ஆதாரமும் சாட்சிகளும் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. இந்த காரணத்தால் தான் குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க. குஜராத் கலவரத்துக்கு காரணமானவங்களை காட்டி கொடுத்துருவாங்கன்னு அந்த சமயத்தில் காவல்துறையில் பதவியில் இருந்த சிலரை சிறையில் அடைச்சிட்டாங்க. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கும் குஜராத் கலவரத்துக்கும் பின்னாடி பாகிஸ்தானை சேர்ந்த சில அமைப்புகள் இருந்துச்சுன்னு மோடி சொன்னது ஒரு அரசியல் சூழ்ச்சின்னு மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி அந்நிய சக்திகள் தான் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணமா இருந்துச்சுன்னா அப்ப ஆட்சியில இருந்தவங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. அப்ப அந்நிய சக்தி நினைச்சா இந்தியால என்ன வேணா பண்ணிட முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. இந்த காரணத்துக்காக மோடிய மரண வியாபாரின்னு சோனியா காந்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை பல வருஷமா ஆட்சி பண்ண ஒரு கட்சியோட தலைவர் என்னதான் 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் அதிகார மையமாக இருந்தது சோனியா காந்தி தான். அவங்களே மோடியை பார்த்து மரண வியாபாரின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அதை வெறும் விமர்சனமாக மட்டும் நாம் எடுத்துக்க முடியாது. அதில் உள்ளர்த்தம் இருக்குன்னு நிறைய இடதுசாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் வலதுசாரிகள் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பாஜக பரிந்துரை பண்ணது கூட குஜராத் கலவரத்தில் எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு காமிக்கத்தான். குஜராத் கலவரத்தில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிங்கிற கருத்து உலகம் முழுக்க பரவிச்சு. அமெரிக்கா மோடிக்கு விசா தர மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு இஸ்லாமியரான அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக பாஜக அறிவிச்சது. அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு பலர் சொல்றாங்க. மோடி எதுக்குடா அந்த பேட்டியில மன்னிப்பு கேட்கிறாரு?
வேற என்ன, எல்லாம் அந்த மத கலவரம் நடந்துச்சுல, அதுக்காகவா தான் இருக்கும். நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் குஜராத் மக்கள் என்ன மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதே தான், கேட்கும் போதே தெரியலையா? அப்போ நிஜமாவே அவரோட ஆதரவுல தான் குஜராத் கலவரம் நடந்துச்சா? அப்படிதான் மக்கள் சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல வந்த தீர்ப்பு வேற. ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அவர்கிட்டயே போய் அவர் ஏன் அந்த பேட்டியில மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்டு 2012 குஜராத் முதலமைச்சரா நரேந்திர மோடி இருந்தப்ப ஒரு பேட்டியில நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6 கோடி குஜராத் மக்களும் நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மோடி குஜராத் கலவரத்தை தான் மனசுல வச்சு அப்படி மன்னிப்பு கேட்டாருன்னு அந்த சமயத்துல எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் 2014 பிரதமர் வேட்பாளரா போட்டி போட்டு இந்தியாவோட பிரதமர் ஆனாரு நரேந்திர மோடி. இந்தியாவோட பிரதமரா நரேந்திர மோடி பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. குஜராத் கலவரம் நடந்து 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மோடி மீதான விமர்சனம் இன்னும் நீங்கல. குஜராத் கலவரம் தொடர்பா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த 2000 வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிச்சு. உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்த பின்னாடி குஜராத் கலவரத்துக்கு காரணமானவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டாங்க. குஜராத் கலவரம் தொடர்பா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரபல தனியார் ஊடகமான பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணப்படத்தை சமீபமா வெளியிட்டிருந்துச்சு. அந்த ஆவணப்படத்துக்கு இந்தியாவில் மத்திய அரசு தடை விதிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்ன, ஏன் அந்த ஆவணப்படத்துக்கு மத்திய அரசு தடை விதிச்சது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அடுத்த எபிசோட்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஏய், பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்த்தியா? இல்லடா, அது கூட தான் இந்தியாவில் அதை தடை பண்ணிட்டாங்களே. ஆமாண்டா, நானும் அந்த ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். ஆமா, ஏன் அதை தடை பண்ணாங்க? அது ஏதோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக படம் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. பிபிசி எவ்வளோ பெரிய ஆளு, அவன் ஏன்டா வேணும்ட்டு இப்படி ஒரு படம் எடுக்க போறா? எல்லாம் வெள்ளைக்காரங்க வேணும்னே பண்றது அப்படின்னு வேற அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இது வேறயா? இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. வேணும்னே ஏதாவது பண்ணா அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆமால. சரி, இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியை எப்படி பாக்குறது? உலகத்திலேயே மிகப்பெரிய ஊடக நிறுவனங்கள்ல ஒன்று பிபிசி நிறுவனம். இந்தியாவில் கடந்த 2002 நடந்த குஜராத் கலவரம் பற்றி ரகசியமாக விசாரணை நடத்தி ஒரு ஆவணப்படத்தை 2023 பிபிசி வெளியிட்டிருந்துச்சு. அந்த ஆவணப்படத்தில் குஜராத்தில் கலவரம் நடக்கிறப்போ அப்போ முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியும் அந்த கலவரத்துக்கு காரணம் அப்படிங்கிறத ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி சர்ச்சையாச்சு. இந்தியா மோடிக்கான கேள்விகள் அப்படிங்கிற தலைப்புல வெளியான அந்த ஆவணப்படத்துக்கு பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர வந்துச்சு. அந்த ஆவணப்படத்துல மொத்தம் 2 எபிசோட். இந்த நிலையில தான் அந்த ஆவணப்படத்துக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு. அந்த ஆவணப்படத்தில் 2002 பிப்ரவரி 27 நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் 59 பேர் உயிரிழந்தாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் குஜராத்தில் கலவரம் வெடிச்சது. இந்த கலவரத்தோட முடிவில் 790 இஸ்லாமியர்கள், 254 இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. 223 பேர் காணாமல் போனாங்க. 2500 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. 2005 நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட தகவலையும் தங்களுடைய ஆவணப்படத்தில் பதிவு செஞ்சிருந்தது பிபிசி நிறுவனம். 2001 இருந்து 2006 வரைக்கும் இங்கிலாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜேக் ஸ்ட்ரா அப்படிங்கிறவர் அப்போ குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியும் அது தொடர்பாக அவர் பேசியிருந்த விஷயமும் அந்த பிபிசியோட ஆவணப்படத்தில் இடம்பெற்று இருந்துச்சு. பிபிசியோட இந்த ஆவணப்படம் வெளியானதுல இருந்து நாடு முழுக்க அது தொடர்பான பேச்சு தான் இருந்துச்சு. பிபிசியோட குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படம் பற்றி மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் நோக்கத்தில் தான் பிபிசியோட இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவணப்படம் அதை இயக்கிய நிறுவனத்தோட மனநிலையை காட்டுது அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருந்தார். இதுக்கப்புறமா இந்தியாவில் சமூக வலைத்தளங்களில் இந்த பிபிசி ஆவணப்படம் தொடர்பான விவாதங்கள் அனல் பறந்துச்சு. ஒரு தரப்பினர் இதுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் சமூக வலைத்தளங்களில் கடுமையான விவாதங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஹூ இஸ் பிபிசி என்ற ஹேஷ்டேக் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. பிபிசியோட ஆவணப்படம் தொடர்பாக மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை செயலர் அபூர்வ சந்திரா தகவல் தொழில்நுட்ப விதிகளின் கீழ் சில வலியுறுத்தல்களை வழங்கியிருந்தாங்க.
இது தொடர்பா மத்திய அரசு அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, பிபிசியோட ஆவணப்படத்தை ஆய்வு செஞ்சதுல அதோட கருத்துக்கள் உச்சநீதிமன்றத்தோட நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில இருக்கு. இந்தியாவில் வாழும் பல்வேறு சமூகத்தினரிடையே பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால இந்தியாவோட ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமா இருக்கிற இந்த பிபிசியோட ஆவணப்படத்தை சமூக வலைத்தளத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படத்தை பிபிசி வெளியிட்டதை தொடர்ந்து டெல்லி, மும்பை பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. பிபிசி குஜராத் கலவரத்தை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுச்சுல? ஆமா. உடனே பாத்தியா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ரெய்டு விட்டுருக்காங்க. எங்க? டெல்லி, மும்பைல இருக்க பிபிசி ஆபீஸ்ல தான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? இதுலயே தெரியலையா அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கன்னு? ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருந்து இந்தியாவை பிடிக்காதவங்க வேணும்னு பண்ற வேலையா கூட இருக்கலாம்ல. அத பாக்குற மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. இந்தியால இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அதான் வெள்ளைக்காரங்கிட்ட அத்தனை வருஷம் அடிமையா இருந்தோமா? அறிவுலாம் இருக்கு, ஆனா பிரிவினை அதை விட அதிகமா இருக்கு. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை. இதற்கடுத்து இந்த பிபிசி ஆவணப்படம் இடம்பெற்று இருந்த ட்விட்டர், யூடியூப் கணக்குல இருந்து அதை நீக்க மத்திய அரசு கோரிக்கை வச்சிருந்துச்சு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட ட்விட்டர், யூடியூப் நிறுவனங்கள் பிபிசியோட குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படத்தை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு. குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசியோட ஆவணப்படத்தில் முதல் பாகம் மட்டும் வெளியான நிலையில் 2ஆம் பாகம் வெளியாகிறதுக்கு ஒரு வாரம் இருந்த நிலையில் அந்த ஆவணப்படம் முழுமையாக இந்திய அரசால் தடை செய்யப்பட்டுச்சு. தடை தொடர்பாக விளக்கம் அளிச்சிருந்த பிபிசி நிறுவனம் விரிவான ஆய்வுக்கு பிறகுதான் குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படம் வெளியிடப்பட்டதா விளக்கம் அளிச்சிருந்துச்சு. பிபிசி ஆவணப்படத்தை தடை செஞ்சது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிகாந்த் செந்தில் சொல்லியிருந்தது என்னன்னா, பிபிசி வெளியிட்ட ஆவணப்படத்தில் புதுசாக எந்த தகவலும் இல்லை, ஏற்கனவே வெளியான தகவல்கள் தான் அந்த ஆவணப்படத்திலையும் இடம்பெற்று இருந்துச்சு. இதற்கு முன்பும் குஜராத் கலவரத்திற்கு காரணம் மோடி தான்னு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. அப்படி உயிரோட இருந்தா அவங்களும் சிறையில தான் அடைக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த ஆவணப்படம் இங்கிலாந்தை சேர்ந்த பிபிசி நிறுவனம் கள ஆய்வுகளை பண்ணி தயாரித்த ஆய்வறிக்கை. இது உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை பிபிசி நிறுவனம் தயாரித்து ஆவணப்படமாக கொடுத்துருக்குறாங்க. எனவே இது ஒரு இனப்படுகொலை நடந்ததுக்கான சாட்சி அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இலங்கை தமிழர்களை கொன்னு குவிச்ச ராஜபக்சேவை எப்படி நாம நினைக்கிறோமோ அப்படித்தான் இந்த இனப்படுகொலையும். அதனால பிபிசி நிறுவனம் இந்த ஆவணப்படத்தை காட்சிப்படுத்தியதுல எந்த தவறும் இல்லை. இந்த கலவரம் நடந்து 20 வருஷ காலத்துல இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு முறை கூட வருத்தம் தெரிவிக்கல. இது வரலாற்று உண்மை, இதை யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பிபிசி டாக்குமெண்ட்ரி முழு வீடியோ ரெடி. சூப்பரா, நாளைக்கு காலேஜில் எல்லாரும் உட்காந்து பார்க்குறோம். கரண்ட் கட் பண்ணிட்டாங்களே. அது இல்லைன்னா என்ன, லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு, எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப பண்றாங்கப்பா. ஆமா, நியாயம் உண்மை எந்த பக்கம் இருக்குன்னு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. சோஷியல் மீடியால நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல. எதுவும் பண்ண முடியாது. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண முடியும் அவங்களால? சும்மா விட்டுருந்தாலே கம்முன்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தேவையா? இப்போ வீம்புக்குன்னே எல்லாரும் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசியோட ஆவணப்படத்தை மத்திய அரசு தடை பண்ணதுக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அந்த ஆவணப்படங்கள் நீக்கப்பட்டுச்சு. இதுக்கடுத்து பிபிசியோட குஜராத் கலவரம் தொடர்பான அந்த ஆவணப்படத்தை பொது வெளியில திரையிடும் நிகழ்வுகள் நாடு முழுக்க அதிகரிச்சது. குறிப்பா டெல்லி JNU பல்கலைக்கழகத்துல குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசியோட ஆவணப்படத்தை திரையிட ஏற்பாடு பண்ணாங்க. பல்கலைக்கழகத்தோட தடையை மீறி திரையிட்டதால பல்கலைக்கழக நிர்வாகம் மின்சாரத்தை துண்டிச்சதா தகவல் வெளியாச்சு. அதையும் மீறி மாணவர்கள் ஆவணப்படத்தை லேப்டாப், செல்போன் இதுல பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ABVP அமைப்பினர் ஆவணப்படத்தை பார்த்த மாணவர்கள் மேல கற்களை வீசி தாக்கினாங்க. இந்த கல்வீச்சு தாக்குதல்ல சில மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மாணவர்கள் மேல கல்வீசி தாக்குதல் நடத்தினவங்க மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பா பேசின JNU மாணவர் அமைப்பின் தலைவர் ஐஷி கோஷ், நாங்க ஆவணப்படத்தை திரையிடுறத தடுக்கிற நோக்கத்துல தான் மின்சாரம் துண்டிப்பு போன்ற தடைகளை கல்லூரி நிர்வாகமும் சில அமைப்புகளும் செஞ்சாங்க.
ஆனால் நாங்கள் ஜனநாயகம் மேலே அக்கறையோடு இருக்கிறதால இந்த ஆவணப்படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மின்சாரம் துண்டிப்பை கல்லூரி நிர்வாகம் திட்டமிட்டு செஞ்சதா அவங்க தரப்பில் ஒத்துக்கல. அதுக்கு பதிலாக தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக மின்சாரம் துண்டிப்பு நடந்துருச்சுன்னு தெரிவித்தாங்க. அதே மாதிரி கேரளாவில் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், பாலக்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பு, இந்திய மாணவர் கூட்டமைப்பு, மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பாக பிபிசியோட குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படத்தை திரையிட்டுச்சு. இது குறித்து பேசிய மாணவர் அமைப்புகள் பிபிசி ஆவணப்படத்தை மூடி மறைக்கிறதுக்காக மத்திய அரசு அதுக்கு தடை விதிச்சிருக்கு. ஆனால் இதை திரையிட்டு நாங்கள் மக்களுக்கு இந்த சம்பவங்களை தெரியப்படுத்துவோம். இந்த ஆவணப்படத்தை கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க திரையிட எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம்னு அந்த சமயத்தில் சொன்னாங்க. புதுவை கல்லூரியில் இந்த ஆவணப்படத்தை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள திரையிட நிர்வாகம் தடை விதிச்சது. இணைய சேவை அந்த பகுதியில் முடக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதனால் 100க்கும் அதிகமான மாணவர்கள் அந்த பிபிசியோட ஆவணப்படத்தை டவுன்லோட் பண்ணி ஒன்றா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் அதுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிட்டதாகவும் அவங்கள சுட்டு தள்ளுங்கன்னு அந்த மாணவர்களை நோக்கி முழக்கமிட்டதாகவும் சில மாணவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில் தடை செய்யப்பட்ட பிபிசியோட ஆவணப்படத்தை செல்போனில் பார்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் பிரியதர்ஷினி உட்பட அந்த கட்சியை சேர்ந்தவங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? டிபேட் ஷோ மச்சி. எதை பத்தி? வேற என்ன, பிபிசி டாக்குமெண்ட்ரியை பத்தி தான். ஆமா இல்ல, 2-3 நாளா அதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதேதான். என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு பிஜேபியில ஒருத்தர் சொல்றாரு. எப்படியா? கலவரத்தை அடக்க குஜராத் அரசு அந்த சமயத்துல பக்கத்து மாநிலங்கள் கிட்ட உதவி கேட்டாங்களாம். அப்போ அந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியா, அவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ணலையா. என்னடா இது? ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசியோட ஆவணப்படத்தை மத்திய அரசு தடை செஞ்சது பற்றி தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 2002 குஜராத் கலவரம் அந்த மாநிலத்தோட எல்லை பகுதியில் நடந்துச்சு. இந்த கலவரத்தை தடுக்க மற்ற மாநிலங்களான மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவோட காவல் படை தேவைன்னு உதவி கேட்டிருந்தாங்க. அப்போது அந்த 3 மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி உதவி பண்ண முன் வரலை. இதனால தான் குஜராத் கலவரத்தை தடுக்க முடியல. குஜராத் கலவரம் நடக்க முக்கிய காரணமாக இருந்தது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களை அந்த சமயத்தில் ஆட்சி பண்ண காங்கிரஸ் கட்சி தான். அதுதான் உண்மை. ஆனாலும் குஜராத் கலவரம் நடந்தது வருத்தம் அளிக்குது. இதையெல்லாம் மறைச்ச ஊடகங்கள் உலக அளவில் நரேந்திர மோடி புகழ்பெற்ற சமயத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது சரியில்லை. அதே போல் ஊடகங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆகிடாது. அதே போல் செய்தி நிறுவனங்கள் தவறு செய்யாதுங்கிற மாயை அழிக்கப்படணும். குஜராத் கலவரத்தில் நரேந்திர மோடி உள்ளிட்டவங்களை குற்றமற்றவர்கள்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் வேணும்னே தலைவர்களை குற்றவாளிகள் போல சித்தரிப்பதை எந்த சூழ்நிலையிலையும் அனுமதிக்க முடியாது. இந்தியா சட்டத்தின்படி தான் நடக்குது. ஆனால் ஊடகங்கள் சட்டப்படி நடக்கலை. எனவே சில ஊடகங்கள் நீதிமன்றத்துக்கும் மேலே அவங்க இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணம் தவறானது அப்படிங்கிறத பிபிசியோட குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படத்தை தடை பண்ணது மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அவர் பேட்டியில் பேசியிருக்கிறாரு. குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். என்னடா இது, இப்படி அநியாயம் பண்றாங்க? எது உண்மையோ அதை தான் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றமாவது மக்களை காப்பாத்துன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே. அப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே பொய்ன்னு சொல்றியா? நீதி மேல இருக்க நம்பிக்கையே போச்சு. அதானே, உங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தா நீதி வென்றுச்சுன்னு சொல்லுவீங்க, இல்லனா நீதி மேல நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஆமா ஆமா, நீதிமன்றத்தில் இருக்க எல்லாரும் உத்தமனுங்க தான். ஒரு வக்கீலும் பொய்யே பேச மாட்டானுங்க பாரு. குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் பிரபல ஊடகம் ஒன்றில் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஜனநாயகத்தில் அரசியல் அமைப்பு எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சிறந்த உதாரணத்தை முன்வைத்துள்ளார். குஜராத் கலவரம் தொடர்பான வழக்கில் பிரதமர் மோடியும் விசாரிக்கப்பட்டார். ஆனால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாடு முழுவதிலிருந்தும் ஆதரவாளர்கள் யாரும் மோடிக்கு ஆதரவாக திரளவில்லை. சட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம்.
குஜராத் கலவரம் தொடர்பான வழக்கில் நானும் கூட கைது செய்யப்பட்டேன். ஆனால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போது இவ்வளவு பெரிய வெற்றியோடு உண்மை வெளிவரும்போது அது தங்கத்தை விட அதிகமாக பிரகாசிக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பிரதமர் மோடி மேல் குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் மனசாட்சியோடு இருந்தால் உண்மையில் அவர்கள் அனைவரும் மோடியிடமும் பாஜகவிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அமித்ஷா. குஜராத் கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் முக்கியமான வழக்கு நாரோதா காம் படுகொலை வழக்கு. குஜராத் கலவர சமயத்தில் அகமதாபாத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதியான நரோதா காம் பகுதிக்குள்ள நுழைஞ்ச வன்முறையாளர்கள் அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்தினதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த வீடுகளுக்கு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அப்படி நரோதா காமில் வீடுகளுக்கு தீ வச்சு கொளுத்தின சம்பவத்தில் 11 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. குஜராத் கலவரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவால் விசாரிக்கப்பட்ட 9 வழக்குகளில் இந்த நரோதா காம் படுகொலை வழக்கும் ஒன்று. நரோதா காமில் 11 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டு வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட வழக்கில் மொத்தம் 80 பேர் மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த 80 பேரில் குஜராத் முதல்வராக இருந்த மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருந்த மாயா கோட்டானியும் ஒருவர். இந்த நரோதா காம் படுகொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே குற்றம் சாட்டப்பட்ட 80 பேரில் 18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட நரோதா காம் படுகொலை வழக்கில் மாயா கோட்டானியோட சாட்சியா தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2017 நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். இந்த நிலையில் நரோதா காம் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் மாயா கோட்டானி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து பேரையுமே அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை பண்ணி தீர்ப்பளிச்சது. இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஆதரவா வாதாடின வழக்கறிஞர் எஸ்கே பாக்சி தெரிவித்தது என்னன்னா, நரோதா காம் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. குற்றத்தை நிரூபிக்க சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படலை. அதனால் அனைவரையும் விடுவிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு தெரிவிச்சிருந்தாரு. நரோதா காம் படுகொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மாயா கோட்டானி இதே குஜராத் கலவரத்தின் போது 97 பேர் படுகொலை செய்யப்பட்ட நரோடா பாட்டியா கலவர வழக்கில் 28 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் குஜராத் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாரு. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. கேளு. மத கலவரத்துல யார் மேல தப்பு? அதை பண்ணவங்க மேலதான். இல்லடா, எந்த மதத்து மேல தப்பு இருக்கு? எந்த மதத்திலையும் அடுத்த மதத்துக்காரனை கொலை பண்ணுன்னு சொல்லல, பண்றது மக்கள் தான். அதுக்குன்னு நம்மள ஒருத்தன் கொல்ல வரும்போது சும்மா இருக்க முடியுமா? முடியாதுதான். இங்கதான் மதத்தோட பேர்ல அரசியல் பண்றவங்க அவங்க நினைச்சதை எல்லாம் பண்றாங்க. இப்ப இது மறுபடியும் நடக்காம இருக்க நம்ம என்னதான் பண்றது? மதவாத ஆட்கள் யாரு, நம்மளை சுத்தி யாராவது அப்படி இருக்காங்களான்னு பார்த்து அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும். திரும்ப யாராவது கலவரத்தை ஆரம்பிச்சா கூட பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து கலவரம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எதிரா நிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்த பின்னாடி பேட்டி கொடுத்த அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் திட்டமிடப்பட்ட சதி, இதுக்கு பின்னாடி தீவிரவாத அமைப்புகள் இருக்கு, பாகிஸ்தான் ஆதரவோட தீவிரவாத இயக்கங்கள் இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தை நடத்தி இருக்குன்னு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வச்சாரு. 2002 குஜராத் கலவரத்தப்ப மட்டும் 273 தர்காக்கள் கலவரக்காரர்களால் சேதமடைஞ்சது. 243 மசூதிகள் வன்முறையாளர்களால் சூறையாடப்பட்டுச்சு. 19 இந்து கோவில்கள் வன்முறையாளர்களால் அடிச்சு உடைக்கப்பட்டுச்சு. அது இல்லாம 3 சர்ச்சுகளும் கலவரக்காரர்களோட வெறியாட்டத்தில் சிதைஞ்சு சின்ன பின்னமானதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது போன்ற தர்காக்கள், மசூதிகள், கோவில்கள், சர்ச்சுகள் இடிக்கப்பட்டது தொடர்பான தெளிவான தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமா எங்கேயும் இடம்பெறல. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்த சமயத்தில் இந்து பெண்கள் சிலரை கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் வதந்திகள் பரவிச்சு. இதுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் கொடூரமாக நடக்க காரணமாக இருந்துச்சு. இது மாதிரி பல்வேறு விதமான வதந்திகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரவினதால குஜராத்தில் இஸ்லாமியர்கள் மேலே கட்டுக்கடங்காத வன்முறை நிகழ்த்தப்பட்டுச்சு. குஜராத் கலவரத்தின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் பெஸ்ட் பேக்கரி வழக்கும் முக்கியமான ஒன்று. கலவரம் நடந்த சமயத்தில் வன்முறையாளர்கள் அந்த பெஸ்ட் பேக்கரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க. அந்த பெஸ்ட் பேக்கரி கொலை வழக்கிலையும் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே சரியான ஆதாரங்கள் இல்லாததால் விடுதலை செய்யப்பட்டாங்க. குஜராத் கலவரத்தால் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களோட தொழிலை இழந்தாங்க. அவங்க வச்சிருந்த கடைகள், நிறுவனங்கள் எல்லாத்தையும் கலவரக்காரர்கள் சூறையாடினாங்க.
எத்தனை வருஷமாச்சுல நாம இங்க வந்து பழைய ஞாபகம்லாம் வருது. ஆமா, ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹே, ஏன் அழுகுற? இதே இடத்துல தான் அக்கா மாமா எல்லாரும் செத்து கிடந்தாங்க. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். திரும்ப பழைய கெட்ட விஷயங்களை பத்தி யோசிக்காத. இனி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நடக்கவே கூடாது. அதை தான் நானும் அப்பப்போ நினைச்சுக்கிறேன். குஜராத் கலவரத்தப்ப தவறா வழக்கு பதிவு செஞ்ச குற்றத்துக்காக 40க்கும் மேற்பட்ட போலீசார் மேல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கலவரத்தப்ப குல்பர்க் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்த இஸ்லாமியர்கள் நிறைய பேரோட வீடுகள் வன்முறையாளர்களால் எரிக்கப்பட்டுச்சு. ஏராளமான மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. குல்பர்க் சொசைட்டியில் நடந்த அந்த கொடூரத்தோட வடுக்கள் முழுக்க இன்னும் மாறாத நிலையில் அந்த இடத்துல சமீபத்தில் ஒரு திருமண விழாவை கலவரத்தப்ப அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க நடத்தி இருக்கிறாங்க. 2002 கலவரத்துக்கு பின்னாடி குல்பர்க் சொசைட்டியை விட்டு வெளியேறி இருந்த அந்த மக்கள் அவங்க பொண்ணோட திருமண விழாவை கொண்டாடுறதுக்காக திரும்ப அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. குல்பர்க் சொசைட்டியை சேர்ந்த மிஸ்பா அப்படிங்கிற பெண்ணோட திருமண நிகழ்வு தான் அங்கே நடந்துச்சு. கலவர சமயத்தில் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறி போன மிஸ்பாவோட பாட்டி திரும்ப அந்த இடத்துக்கு வந்தது சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, எனக்கு இப்போ 80 வயசு தாண்டிருச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறதுனால உங்கள் கை சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னோட கையில் மருதாணி வச்சு விட்டாங்க. அந்த கலவர சம்பவம் நடந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டு பெண்கள் அவங்களோட கையில் மருதாணி வச்சிருக்கிறாங்கன்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க. 2002 குஜராத் கலவரத்தப்போ இப்போ மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய மிஸ்பா மன்சூரியின் குடும்பத்தை சேர்ந்த 19 பேர் வன்முறையாளர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்து 22 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிஸ்பாவின் திருமணத்திற்காக மீண்டும் இந்த குல்பர்க் சொசைட்டிக்கு மிஸ்பாவின் குடும்பம் வந்திருக்கு. இந்த திருமணம் தொடர்பாக பேட்டி கொடுத்த மிஸ்பாவின் தந்தை ரஃபீக் மன்சூரி என்ன சொன்னார்னா, குல்பர்கர் சொசைட்டியில் கடைசியாக 2001 திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மத கலவரங்கள் ஏற்பட்டு இந்த இடமே மொத்தமாக சீரழிஞ்சு போச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா கலவரத்தில் சிக்கின மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியுது. என்னோட மகளோட திருமணத்தில் குல்பர்க் சொசைட்டியில் இருந்த 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. என் மகளோட கல்யாணத்துக்கு பிறகு இதே மாதிரி பல நிகழ்வுகள் இந்த குல்பர்க் சொசைட்டியில் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொன்னார். எப்படி இருக்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்க வீட்டில்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கலவரத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா. நாங்களும் தான்டா. புது இடம், அந்த பாதிப்பு அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு நாம பார்த்து. ஆனால் நேற்று தான் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம பார்த்த உடனே பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் பாரு. ஆமாம், இனி நம்ம பழைய மாதிரி அடிக்கடி சந்திப்போம். சரியா? கண்டிப்பாக. வீட்டுக்கு வா ஃப்ரீயாக இருக்கிறப்ப. சரியா? சரி மாப்பிள்ள. குல்பர்க் சொசைட்டியில் கல்யாணம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப நிறைவாக இருக்குடா. இனி அடிக்கடி குல்பர்க் சொசைட்டியில் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும், மஜா பண்ணுவோம். மேலும் இது சம்பந்தமா ஜெதுன் பானோ அப்படிங்கிறவர் சொல்லும்போது, கலவரத்தில் இறந்த எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 19 பேரையும் இப்போ நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அவங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணினோம். அவங்களோட ஆன்மா மகிழ்ச்சியும் சாந்தியும் அடையணும்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னார். ஜெதுன் பானோவோட கருத்தை ஆமோதிக்கிற விதமாக பேசின மிஸ்பாவின் மாமா அஸ்லாம் பாய் மன்சூரி, நாங்கள் நினச்சிருந்தா பெரிய மண்டபத்தில் கூட எங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் எங்களோட நினைவுகள் எல்லாமே இந்த சொசைட்டியோட இணைஞ்சிருக்கு. அதனால தான் குல்பர்க் சொசைட்டியில் எங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த திட்டமிட்டோம். இந்த பொண்ணோட கல்யாண நிகழ்ச்சியில் சமன்புராவை சேர்ந்த எங்களுக்கு நெருக்கமான சில இந்து குடும்பங்களும் பங்கு பெற்றாங்கன்னு சொன்னார். குல்பர்க் சொசைட்டியில் நடந்த தாக்குதலில் மன்சூரி குடும்பத்தின் வீடு மொத்தமாக கொளுத்தப்பட்டுச்சு. மன்சூரின் குடும்பத்தினர் எல்லாரும் வீடு இல்லாமல் தவிச்சாங்க. சம்பவம் நடந்து 6 மாதங்களுக்கு பின்னாடி மன்சூரியும் அவர் குடும்பமும் திரும்ப அதே குல்பர்க் சொசைட்டியில் வாழ நினச்சாங்க. அவருக்கு குஜராத் அரசாங்கமும் உதவி பண்ணுச்சு. அந்த உதவி மூலமாக சேதமடைஞ்ச தன்னோட வீட்டை திரும்ப சரி பண்ணாரு மன்சூரி. அது மட்டும் இல்லாமல் மன்சூரி குடும்பத்தினருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுச்சு. வாரத்துக்கு 2 தடவை CISFல இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கு உத்தரவாதமாக கையெழுத்து வாங்கிறதுக்காக அவர்கிட்ட வருவாங்க. கடைசியாக சில வருஷங்களா பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை. இது தொடர்பாக பேசிய மன்சூரி, இப்போ எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. 2002 கலவரத்தப்ப சில மத வெறியாளர்களால் எங்களோட குல்பர்க் சொசைட்டி மொத்தமாக பாதிக்கப்பட்டுச்சு. எங்கள் மக்கள் எரித்து கொலை செய்யப்பட்டாங்க. இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் பெரும்பாலானோர் கொலை செய்யப்பட்டாங்க.
எங்களுடைய துயரத்துல இந்துக்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொன்னாரு மன்சூரி. குஜராத் கலவரம் சம்பந்தமா மோடி கிட்ட வாஜ்பாய் என்ன பேசினாருன்னு ஆர்டிஐ மூலமா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? பதில் வந்துச்சா? முதல்ல அதெல்லாம் வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க? அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அது வழக்கு விசாரணைக்கு தடையா இருக்குமா. இதை யார் சொன்னது? பிரதமர் அலுவலகம். குஜராத் கலவர சம்பவம் தொடர்பா அப்போ குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கும் நாட்டோட பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கும் இடையே என்ன கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றுச்சு? குஜராத் முதல்வர் மோடிக்கு பிரதமர் வாஜ்பாய் என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்கியிருந்தாரு அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆர்டிஐ மூலமா கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு பிரதமர் அலுவலகம் தரப்புல பதில் அளிக்கப்பட்டுச்சு. அந்த பதில்ல என்ன இருந்துச்சுன்னா, குஜராத் கலவரத்தப்ப பிரதமர் வாஜ்பாய்க்கும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடந்த தகவல் பரிமாற்றத்தை வெளியிட முடியாது. அந்த தகவல்களை வெளியிட்டா அது வழக்கு விசாரணைக்கு தடையா இருக்கலாம் அப்படிங்கிறதால அது சம்பந்தமான தகவல்களை வழங்க முடியாதுன்னு திட்டவட்டமா பிரதமர் அலுவலகம் மறுத்துடுச்சு. இப்படி ஆரம்பத்துல ரயில் எரிஞ்சதுல இருந்து கடைசி வரைக்கும் குஜராத் கலவரத்துல சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமலேயே இருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படிங்கிறது தான். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. மதத்துக்கும் அப்படித்தான். நாம ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா அந்த மதத்தையும் மதிக்கணும், அடுத்தவங்க மதத்தையும் மதிக்கணும். யாராவது நம்ம மதத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணினா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிக்கணும். அதே மாதிரி நம்ம மதத்து மேல யாராவது சரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க அப்படின்னா நம்ம மதத்துல தவறுகள் இருந்தா அதை ஏத்துக்கணும், அதை சரி பண்ணிக்கத்தான் பார்க்கணும். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா மதத்துக்கு நீங்க அடிமை ஆயிடுவீங்க. நாத்திகர்கள் யாரும் வந்து நாம சாமி கும்பிடுறத தடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் யாராவது சாமி கும்பிடாதவங்க இருந்தா சாமி கும்பிடுறவங்க ஆட்கள் சாமி கும்பிடாத ஆளை சாமி கும்பிட வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம். மதம், இனம், மொழி, சாதி இந்த பிரிவினைகள் எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான்.